உயிர்காற்று புலன்கள் உயிர் கைது செய்யப்பட்டவுடன் அவரது துணைவர்கள் அனைவரும் உயிர்காற்று, புலன்கள், புலனுக்கான பொருள்கள், உடல் என்னும் மொத்த விஷயத்திலிருந்து பிரிந்து செல்கின்றனர். உயிரும் அவனது துணைவர்களும் உடலை விட்டு நீங்கியவுடன் உடல் செயல் இழந்து அடிப்படை பொருள்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று மற்றும் வானம் என்னும் பஞ்சபூதங்களாக மாறியது. ஒரு நகரம் பகைவர்களால் தாக்கப்படும் பொழுது அங்கு வசித்தோர் அந்த நகரத்தை காலி செய்துவிட்டு ஓடிவிடுகின்றனர். அப்போது அப்பகைவர்கள் அந்த நகரத்தை இடித்து தரைமாட்டமாக்குகின்றனர். உடலை பற்றி நாம் கூறும் பொழுது மண்ணிலே பிறந்து மீண்டும் மண்ணுக்கே செல்கிறது என்கிறோம். ஒரு நகரம் பகைவர்களால் தாக்கப்பட்டு குண்டுமழை பொழியப்பட்டதென்றால் குடிமக்கள் அதை விட்டு நீங்கி செல்ல நகரம் அழிவுக்குள்ளாகிறது. குடிமக்களின் நலனை பேணாது நகரத்தின் நிலையை முன்னேற்றுவதில் ஈடுபட்டிருப்பவன் முட்டளேயாவான். அதுபோல ஆன்மீக அறிவு ஒளி ஏற்படாத உயிர் உடலினுள் இருக்கும் ஆத்மாவே முதன்மை கூறாக விளங்குகிறது என்பதை அறியாது புற உடலின் மீது கவனம் செலுத்துகிறது. ஆன்மீக அறிவில் ஒருவன் முன்னேறும் பொழுது ஆத்மா நித்திய இடப்பெயர்ச்சியிலிருந்து காக்கப்படுகிறது. பாகவதம் உடல் மீது பற்றுடையவர்களை பசுக்களோடும் கழுதைகளோடும் ஒப்பிடுகிறது. சா ஏவ கோ கரா பசு ஒன்றுமறியாத ஒரு சாதுவான விலங்காகும். கழுதை ஏராளமான பொதி சுமக்கக்கூடியதாகும். உடல் கருத்துடையவர்கள் கழுதையைப் போல் கடுமையாக உழைக்கின்றனர். ஆனால் அவர்கள் தங்களுக்கு நன்மையானது எது என்பதை அறியாதிருக்கின்றனர். ஆகையினால் இது இவ்வாறு கூறப்படுகிறது. யஸ்யாத்மா புத்தி குணபேத்ரிய தாதுகே ஸ்வதி காலத்ராஷிஷ் பௌம இச்சதி யத் தீர்த்த புத்தி சலியே நகர்ஜித் சிஜித் ஜனேஸ்வ அபிஷேக் ஏவகோ கர ஆத்மாவுடன் சேர்ந்து மூன்று பொருள்களினால் ஆனதான தனது உடலே தான் என்றும் கருதும் மனிதன் இந்த உடலிலிருந்து பிறப்பவர்களை உறவினராக கருதுகிறான். தான் பிறந்த இடம் வணங்கத்தக்கது என்று நினைக்கிறான். புனித ஸ்தலங்களுக்கு உன்னத அறிவுடையோரை சந்திக்க வேண்டும் என்று செல்வதற்கு பதிலாக நீராட செல்கிறான். இக்குணமுடைய மனிதன் கழுதையாகவும் பசுவாகவும் கருதப்படுகிறான். பாகவதம் 10.84.13 கிருஷ்ண உணர்வில்லாத மனித சமுதாயம் தாழ்ந்த மிருக சமுதாயம் ஆகும். சில நேரங்களில் இந்த சமுதாயம் இறந்த உடலை ஆராய்ந்து மூளை, இதயம் போன்றவை முக்கியமானவை என்று கருதலாம். ஆனால் ஆத்மா இல்லாத உடலில் எந்த உறுப்பும் முக்கியமானதன்று. இருப்பினும் நாகரிக சமுதாயத்தில் விஞ்ஞானிகள் இறந்த மனிதனின் மூளை அல்லது இதயத்தின் மதிப்பினை ஆராய்ந்து காண முயற்சித்துக் கொண்டிருக்கின்றனர். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இப்போ உயிர் கைது செய்யப்பட்டவுடன் அவனது துணைவர்கள் அனைவரும் உயிர்காற்று, புலன்கள், புலனுணர்வுக்கான பொருட்கள், உடல் எனும் மொத்த விஷயத்திலிருந்து பிரிந்து செல்கின்றனர். அப்படின்னா நாம இறக்கும் போது அந்த உயிர் கைது செய்யப்பட்டவுடன் அப்படின்னா யமராஜரால அது கைது செய்யப்படுது. அப்போ அதன் துணைவர்கள் அப்படின்னா உயிர்காற்று, புலன்கள், புலனுக்கான பொருட்கள் அப்படின்னு எல்லாமே புலனுணர்வுக்கான பொருட்கள் எல்லாமே அந்த உடல்ல இருந்து பிரிஞ்சிருது. இப்போ உயிர் போகும்போது என்ன ஆகுதுன்னா உயிரும் அந்த புலனுணர்வுக்கான பொருட்கள், புலன்கள் தனியா, புலனுணர்வுக்கான பொருட்கள் தனியா எல்லாமே பிரிஞ்சு போயிருது. அதாவது நம்ம உடம்புல இருக்கிற நிலம் நிலத்தோட சேர்ந்துருது, நீர் நேரோட சேர்ந்துருது, நெருப்பு நெருப்போட சேர்ந்துருது, காற்று காற்றுடன் சேர்ந்துருது, வானம் அப்படின்னு அந்த ஆகாயமானது ஆகாயத்துடன் கலந்து விடுகிறது. அப்ப நம்ம உடல் தீய வச்சுட்டாங்கன்னா அது சாம்பலாகி எல்லாம் அப்படியே போயிருது. புதைச்சிட்டாலும் அதே மாதிரிதான் 5 பஞ்சபூதங்களோட அது கலந்துருது. அப்போ அந்த ஒரு நகரம் அப்படின்னா நம்ம உடல் தான் நகரம். ஒப்பீடு இங்க உடல் நகரத்திற்கு ஒப்பீடு பண்ணப்பட்டிருக்கு. அப்ப நகரத்தை காலி செய்து விட்டு ஓடிவிட்டனர் அங்கு வசித்தோர். அப்போ இதில் உடல்ல வசிக்கிற இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம் எல்லாம் அந்த உடலை விட்டு போயிடுது, ஓடி போயிருது. நகரத்தை காலி செய்துவிட்டு ஓடி விடுகின்றனர். அப்போது அப்பகைவர்கள் அப்பகைவர்கள் யாரு? அந்த யமராஜரோட தூதர்கள் அந்த நகரத்தை இடித்து தரைமட்டமாக்குகின்றனர். உடல்ல இருந்து எல்லாம் போனோம்னா உடலும் போயிருது, உயிரும் போயிருது, எல்லாமே போயிருது, தரைமட்டமாயிருது. எப்படி ஒரு பகைவன் ஒரு நகரத்தை கொள்ளையடிக்கும் போது அவன் எல்லாத்தையும் இடிச்சு புதைச்சிட்டு போயிடுறான். அப்ப மண்ணிலேயே பிறந்தது மீண்டும் மண்ணுக்கே செல்கிறது என்கிறோம் நாம. இப்போ ஒரு நகரம் பகைவர்களால் தாக்கப்படும் போது குண்டுமழை பொழிந்து அந்த குடிமக்களை அதை விட்டு நீக்கி செல்ல அது அழிவுக்குள்ளாகிறது.
இப்படியாக நம்ம உடல்ல இருக்கிற எல்லாமே ஓடி போயிருது, உடம்பை விட்டு உடம்பும் அழிஞ்சு போயிருது. உடம்பு என்னும் நகரம் அழிஞ்சு போயிருது. இப்ப குடிமக்கள் நலனை பேணாது நகரத்தின் நிலையை முன்னேற்றுவதில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் முட்டாள்கள். இப்ப மன்னர்கள் என்ன பண்றாங்கன்னா, குடிமக்களை பேஸ் பண்ணி ஆட்சி செய்யணும், குடிமக்களுக்கு நாம் நன்மை செய்யணும்னு. ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, மது மாது சூது மாமிசம் இதெல்லாம் கொடுத்து குடிமக்களை அழிவுக்கு கொண்டு போறாங்க. அது மட்டுமல்ல, குடிமக்கள் நலனை பேணாம பெரிய பெரிய டெவலப்மெண்ட், பொருளாதார முன்னேற்றம் சொல்லிக்கிட்டு பெரிய பெரிய அடுக்குமாடி கட்டடங்கள். ஆனா அங்க மக்கள் மனசுலயோ பெரிய குழப்பங்கள். ஏன்னா அவங்க ஆத்ம ஞானம் கிடையவே கிடையாது. எதை பத்தியும் அறிவின்மை. பெரிய தெரிஞ்சுக்கிட்டதா நினைச்சுக்கிட்டு அவங்க விஞ்ஞானிகள் அவங்க கண்டுபிடிக்கிறத வச்சு பெரிய 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 மிஷினரிஸ் அதெல்லாம் கண்டுபிடிச்சு பெரிய பெரிய தொழிற்சாலைகள் பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட்னு சொல்லிட்டு பெரிய சாலைகள், மரங்களை எல்லாம் வெட்டி சாலைகள், இயற்கையை சீர்குலைத்து நிறைய நாங்க முன்னேறிட்டோம், பெரிய அணைகள் கட்டுறாங்க. அந்த அணை உடைஞ்சு சைனால எல்லாம் பாத்தீங்கன்னா பெரும் வெள்ளம், நாசக்கேடாச்சு. அப்போ விஞ்ஞான முன்னேற்றம் என்னதான் விஞ்ஞான முன்னேற்றம் இருந்தாலும் பகவானோட சக்திக்கு முன்னாடி அது ஒரு சிறு தூசு. பகவான் ஒரு ஆட்டு ஆட்டினான்னா நிலநடுக்கம் வந்துடும். அவர் சும்மா சுண்டு விரல்ல ஒண்ணுமே வேண்டாம் நினைச்சா போதும், ஒரு நிலநடுக்கம் வந்து அத்தனையும் அழிஞ்சு போயிடும் ஒரு செகண்ட்ல. நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிக்கிறது இது யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது, தடுக்க முடியாது. சூறாவளி காற்றையும் தடுக்க முடியாது. இது வரைக்கும் எதையும் விஞ்ஞானிகள் அதை பத்தி கண்டே பிடிக்கல. விஞ்ஞானிகள் வந்து ரொம்ப அந்த மாயா அபகர்த்த ஞான ஆசூரம்பாவம் ஆசிரிதம் சொல்லி மாயினால் அபகரிக்கப்பட்ட ஞானத்தை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப தங்களை பெருமையா நினைச்சுக்கிறாங்க. ஆனா பகவான் முன்னாடி அவங்களுக்கு ஒண்ணுமே நடக்காது. அப்போ பாகவத சொல்லப்பட்டது. அப்ப ஆன்மீக அறிவில் ஒருவன் முன்னேறும் பொழுது ஆத்மா நித்திய இடப்பெயர்ச்சியிலிருந்து காக்கப்படுகிறது. ஆன்மீக அறிவில் முன்னேறும் போது அவன் வந்து மறுபடியும் இன்னொரு உடலுக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நாமெல்லாம் பகவானுடைய சேவகர்கள், நம்ம சுய புலன் இன்பத்திற்காக இங்க வரல அப்படிங்கிற உண்மை புரிஞ்சுது அப்படின்னா அவங்க பக்தி தொண்டு பண்றாங்க. எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணித்து பக்தி சேவையில ஈடுபடும் போது அவங்களுக்கு உண்மையான மெய்யறிவு உண்டாகின்றது. அதன் மூலமாக அவர்கள் வாழ்க்கை பல திருப்பங்களை ஏற்படுத்தி அவங்களுக்கு ஆன்மீக உடல் கிடைத்து ஆன்மீக லோகத்திற்கு போயிடுறாங்க, நித்தியமான உலகத்துக்கு. அவங்க இங்க வர வேண்டிய அவசியமே கிடையாது. சோ அந்த இன்பமான இருப்பிடம் அதான் நம்ம சொந்த வீடு. ஆனா இங்க வாடகைக்கு வந்துட்டு வாடகைக்கு கொடுத்து நம்மள வாடகைக்கு எடுத்திருக்கிற மாயாதேவி என்ன பண்றாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப தொல்லை பண்றாங்க. நீ எப்பதான் பகவானை திரும்பி பார்ப்ப, அது வரைக்கும் நீ என்கிட்ட அடி வாங்கிட்டே இருப்ப, நீ கனவு கண்டுட்டே இருக்க, உண்மை நிலைக்கு வா, சுயநிலைக்கு வா, மயக்கத்துல இருக்க, அதை எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லி விழித்தெழுன்னு சொல்லி பக்தி வினோத் தாக்கூர் கூட ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஓ மூட மனமே நீ விழித்திரு விழித்திரு அப்படின்னு சொல்லி, ஜீவே ஜாகோ ஜீவே ஜாகோ அப்படின்னு ஆச்சாரியர்கள் எல்லாம் சொல்றாங்க. நீங்க எல்லாம் தூங்கிட்டு இருக்கீங்க, கண்ணை முழிச்சுட்டே தூங்கிட்டு இருக்கீங்க, மயக்க நிலையில இருக்கிறீங்க, சுய உணர்வுக்கு வாங்க. ஒரு குடிகார மயக்கத்துல இருந்தா அவன் ரோட்ல நடுவுல படுத்திருப்பான். ஏய் வாடா பாக்கலாம் அப்படிம்பா ஒரு பஸ்ஸை பார்த்து. அது மேல ஏறிச்சுன்னா சட்டினி தான் அவன். ஆனா போதையில அப்படி சொல்லுவான். அது மாதிரி நாமளும் என்ன பண்றோம்னா, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, என்கிட்ட பணம் இருக்கு, அரசியல் செல்வாக்கு இருக்கு, நான் அழகா இருக்கேன், நிலைமையா இருக்கேன், என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நினைக்கிற மாதிரி மயக்கத்துல இருக்கிறோம். ஆனா பகவான் நினைச்சாருன்னா ஒரு செகண்ட்ல நம்ம க்ளோஸ் ஆயிடுவோம். அப்ப நிறைய பேர் இப்படிதான் நினைக்கிறாங்க. யஸ்யாத்ம புத்தி குணபேத்ரி தாதுகே ஸ்வதி கலாத்ரீஷு பௌமைத்யதி யத்தீர்த்த புத்தி ஷலிலேன ஹர்ஹிசித் ஜனே ஸ்வ அபிஜ்ஞேஷு ச ஏவ கோக்கரஹ அப்படின்னு. அதாவது உடல் மேல பற்றுடையவர்கள் பசுக்களோடும் கழுதைகளோடும் ஒப்பிடப்படுகிறோம். ஏன்னா இந்த உடல் அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லை. ஆனா உடலை பேஸ் பண்ணிதான் நம்மளுடைய நடவடிக்கை எப்பொழுதும் இருக்கிறது. அந்த அழியக்கூடிய உடலுக்கு நாம ரொம்ப முக்கியத்துவம் தர்றோம், அழியாத அந்த ஆத்மாவுக்கு முக்கியத்துவம் தருவதில்லை. அப்போ கிளி கூண்டை மட்டும் நாம நல்லா பாதுகாப்பா வச்சுக்கிட்டு கிளிய விட்டுற மாதிரி. ஒரு ராணி வந்து தங்கத்துல கிளி கூண்டு செஞ்சா அவளுக்கு கிளி ரொம்ப பிடிக்கும். சரி இந்த தங்க கூண்டுல செஞ்சா கிளிக்கு ரொம்ப அழகா இருக்கும்னு அந்த கிளி டெய்லி அவ கூட பேசும், கொஞ்சிட்டு இருக்கும், அம்மா அம்மான்னு கொஞ்சம்.
இவளும் அது கூட ரொம்ப ஃப்ரெண்டா இருந்தா. கடைசியில என்னாச்சுன்னா, தங்க கிளிக்கு உண்டு, அது வைரம் வைடூரியம் எல்லாம் பதிச்ச உடனே அதை தொடச்சு தொடச்சு அதையே அழகா பார்த்துட்டு இருந்தா. கிளிய மறந்துட்டா. அப்ப அந்த கிளி அம்மா அம்மா அம்மான்னு கத்தி பார்த்தது. கீ 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 கீன்னு கத்தும், அம்மா அம்மா அம்மான்னு கத்தும். ஆனா அவ கண்டுக்கவே இல்லை. அவளுக்கு குண்டு மேலேயே எல்லாம் ஞாபகம் போயிடுச்சு. கடைசியில பாத்தீங்கன்னா அந்த தண்ணி இல்லாம சாப்பாடு இல்லாம அந்த கிளி வந்து ஒரு நாள் செத்து போயிடுச்சு. அப்புறம் தான் அவன் நினைக்கிறா, எதுக்காக இந்த தங்க கூட்டை வாங்கினோம், உண்மையா நம்ம உன்னை மறந்துட்டு நாம இதை கூட்ட பார்த்துட்டு இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த கூட்டை தூக்கி எறிஞ்சா. அது போல நம்ம உடல் என்பது கூடு. இது வந்து நம்ம எப்பவுமே இதே கூட்டுல அடைஞ்சு கிடக்க கூடாது. உள்ள இருக்கிற ஆத்மாவை விடுதலை பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம பக்தி பண்ணணும். சோ இந்த திரிதாதுகே அப்படிங்கிற 3 குணங்கள் கொண்ட இந்த புத்தி ஸ்வதி கலாத்ரீசு பௌம இச்சியதி அப்படின்ட்டு தீர்த்த புத்தி, தீர்த்தத்துல போய் நீராடிட்டு அப்புறம் பிறந்த இடம் தான் ரொம்ப வணங்கக்கூடியது அப்படின்னு இடத்த பத்தி அந்த உடலை பத்தி நினைக்கிறவங்க தீர்த்தத்துல நீராடினா போறோம், அங்க வந்து எந்த ஒரு பிரச்சாரம் அதெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல, பெரிய ஒரு ஞானி பக்தர்கிட்ட வந்து நாம பகவானை பத்தி கேட்க வேண்டியதில்லை அப்படின்னு வெறும் தீர்த்தத்துல மட்டும் விழுந்துட்டு வர்றவங்க, அவங்க எல்லாம் வந்து கோக்கரை, அவங்கள கழுதைக்கு சமானம், பசுவுக்கு சமானம், அவங்க மனுஷ உடம்பு எடுத்தாலும் மனுஷ ரூபத்துல இருக்கிற மிருகங்கள் அப்படின்னு சில பிரபுபாதர் இங்க வெளிப்படையாவே சொல்றார். மறைக்கிற விஷயமே கிடையாது. இங்க பாகவதம் நம்மளுக்கு அப்படியே அப்படியே முகத்துல அடிச்ச மாதிரி உண்மையை சொல்லுது. நிறைய பேருக்கு இந்த உண்மையினாலே பிடிக்காது. பொய்யா அவங்கள பாராட்டினா கூட பிடிக்குமே தவிர உண்மை சொன்னா பிடிக்காது. அப்போ உண்மையை பேசுவன் தான் நண்பன். இப்ப இங்க வந்து சில பிரபுபாதர் நம்மளோட நல்லதுக்கு நிறைய சொல்றாரு உண்மைய. அப்ப கிருஷ்ண உணர்வில்லாத மனித சமுதாயம் தாழ்ந்த மிருக சமுதாயம். சில நேரங்களில் இந்த சமுதாயம் இறந்த உடலை ஆராய்ந்து மூளை இதயம் போன்றவற்றை முக்கியமானவை என கருதலாம். ஆனால் ஆத்மா இல்லாத உடலில் எந்த உறுப்பும் முக்கியமானதன்று. இருப்பினும் நாகரிக சமுதாயத்தில் விஞ்ஞானிகள் இறந்த மனிதனின் மூளை அல்லது இதயத்தினை மதிப்பினை ஆராய்ந்து காண முயற்சி கொண்டிருக்கின்றனர். இப்படித்தான் நிறைய பேரு பணத்தை ஆராய்ஞ்சிட்டே இருக்கிறாங்க. உண்மை எல்லாமே எல்லா உண்மைகளும் வேதங்கள்ல நம்மளுக்கு இது பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதை விட்டுட்டு இவங்களா கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணி இவ காலத்தை வீணடிக்கிறாங்க. ஏன்னா வேத நாகரிகம் அப்படிங்கிறது மேன்மையானது. வேதங்களே எல்லா உண்மையை சொல்லும்போது எதுக்கு வீணா ஆராய்ச்சி பண்ணிட்டு நேரத்தை கழிச்சிட்டு இருக்கணும்? அதுவும் இந்த கலியுகத்துல 100 ஆண்டுகள்லாம் பத்தவே பத்தாது. நீங்க என்னதான் கண்டுபிடிச்சாலும் எத்தனையோ கோடி டிபார்ட்மெண்ட் இருக்கு. அத்தனையும் போய் ஒருவன் ஆராய்ச்சி செஞ்சு எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சாதான் நம்புவேன்னா அவன் வழியே கிடையாது. அவன் நம்புறதுக்கு சான்ஸே கிடையாது. ஏன்னா ஆராய்ச்சி பண்றதுக்கு அவ்வளவு சீக்கிரம் எல்லா துறைகள்லயும் ஆராய்ச்சி பண்ண முடியுமா? முடியாது. செத்து பார்த்தாதான் நான் நம்புவேன் மரணத்தை அப்படின்னா அதுவும் முடியாது. சிலதெல்லாம் கேட்டுதான் ஆகணும். பிரத்யக்ஷ அனுமானம் அந்த மாதிரி பாக்குறதோ இல்ல அனுமானமோ கூடாது. அப்ப வேதம் அப்படிங்கிறது சப்த, அந்த சப்த அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு உண்மையான நாலேஜ் கொடுக்கறது. அடுத்தது பதம் 25. விக்ருஷ்யமான பிரஷபம் யவனேன பலி யசா நாமிந்த தமசாவிஷ்ட சகாயம் சுக்ருதம் புரக. நான் ஹரே கிருஷ்ணா. படிங்க. பதம் மன்னர் புரஞ்சனன் பலவந்தமாக எடுத்துச் செல்லப்பட்ட பொழுதும் கூட அவரது ஒட்டுமொத்த அறியாமையினால் அவரது நண்பரும் நலன் விரும்பியான பரமாத்மாவை பற்றி அவரால் அப்போதும் நினைக்க முடியவில்லை. பொருளுரை. பகவத்கீதையில் 5.29 பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், போக்தாராம் எங்கதவசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுக்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் ருச்சதி. 3 விஷயங்களை ஒரு மனிதன் அறிந்திருந்தான் என்றால் அவன் முழு கிருஷ்ண உணர்வு பெற்று மகிழ்ச்சியும் திருப்தியும் அடைய முடியும். அனைத்து நன்மைகளையும் அனுபவிப்பவர் மிகச் சிறந்த கடவுளாகிய கிருஷ்ணரே ஆவார். அவரே எல்லாவற்றிற்கும் தலைவர். அவரே உயிர்கள் அனைவருக்கும் பரம நண்பனாக விளங்குகிறார் என்பவையே
அம்மூன்று செய்திகளாகும். இதனை அறியாத ஒருவன் உடற்கருத்தின் கீழ் செயல்படுவான் என்றால் ஜட இயற்கையினால் அளிக்கப்படும் துன்பங்களினால் அவன் எப்போதும் துன்புறுத்தப்படுவான். உண்மையில் பரமபுருஷ பகவான் நம் அனைவரின் அருகிலும் விற்றிருக்கின்றார். ஈஸ்வர சர்வ பூதானா கிருத்தேஷ அர்ஜுனாதிஷ்டதி. பகவத்கீதை 18.67 சொல்லப்படுகிறது. உயிர் பொருளும் பரமாத்மாவும் ஒரே மரத்தில் அருகருகேதான் இருக்கின்றனர். ஆனால் இயற்கையின் விதிகளினால் துன்புறுத்தப்படுவதால் மூட உயிர் தனது பாதுகாப்பிற்காக அருகில் இருக்கும் முழுமுதற் கடவுளை திரும்பி பாராமல் இருக்கிறான். அவன் இயற்கையின் கடுமையான விதிகளிலிருந்து தன்னைத்தானே காத்து கொள்ள இயலும் என்று நினைக்கிறான். ஆனால் ஒரு காலம் இது இயலாது. உயிர் முழுமுதற் கடவுள் நோக்கி தனது பார்வையை திருப்பி அவரிடம் சரணடைய வேண்டும். அதன் பிறகே அவன் யவனன் அல்லது யமராஜனின் கடும் தாக்குதலிலிருந்து காப்பாற்றப்படுவான். இச்சுலோகத்திலுள்ள சகாயம், நண்பன் எனும் சொல் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் கடவுள் உயிரின் அருகில் நிலையாக இருக்கின்றார். பரமபுருஷ பகவானும் கூட இங்கே சுக்கிருதம், எப்போதும் நலன் விரும்புவர் என்று குறிப்பிடப்படுகிறார். ஒரு தாயையும் தந்தையையும் போல் பரமபுருஷ பகவான் எப்போதும் நான் விரும்புவராகவே இருக்கின்றார். மகன் எத்தனை தவறுகள் செய்த போதிலும் அவன் அன்னையும் தந்தையும் அவன் நலனையே விரும்புவர். அதுபோல் நாம் எத்தனை தவறுகள் செய்த போதிலும் முழுமுதற் கடவுளுக்கு எதிரான விருப்பமுடையவர்களாக இருந்த போதிலும் நாம் அவரை சரண் புகுந்தால் மட்டும் போதும். பகவான் ஜட இயற்கையினால் நமக்கு அளிக்கப்படும் அனைத்து துன்பங்களிலிருந்து உடனே நம்மை விடுவித்து அருள்வார். இது பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. மாம் ஏவைய பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரத்திதா. தீவினை பயத்தால் புலனுகர்ச்சியின் மீது நமக்கு இருக்கும் தொடர்பினாலும் பற்றுதலினாலும் நாம் நமது சிறந்த நண்பராக இருக்கும் முழுமுதற் கடவுளை நினைக்காது இருக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. நம்ம பகவத்கீதையில 5.29 பாக்குறோம். பகவான் தான் சர்வலோக மகேஸ்வரம், எல்லா லோகங்களுக்கும் தலைவர் அவரே. அப்புறம் போக்தாராம், அவர் தான் அனுபவிப்பாளர். சுக்கிருதம் சர்வபூதானாம், அவர் தான் எல்லாருக்கும் நண்பர். இந்த 3 விஷயங்களை எல்லாருமே ஞாபகம் வச்சிருக்கணும். ஆனா இவன் உயிர் போறப்ப கூட பகவானை பத்தி அவன் நினைக்கிறது இல்ல. நம்ம கூட இருக்கார், அவர் காப்பாற்றுவார், அவர் தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தலைவர், நண்பர் அப்படிங்கிறத. ஏன்னா உண்மையான நண்பரை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் என்றால் கடவுள் தான், பரமபுருஷர் தான் நம்மளோட உண்மையான நண்பர். ஆனா அதை விட்டுட்டு நிறைய பேர் நண்பர்கள்னு தேர்ந்தெடுப்பாங்க பாருங்க. அவங்க எல்லாருமே அதாவது பக்தர்கள் அல்லாதவர்கள். அவங்க உண்மையான நண்பர்கள் கிடையாது. ஆபத்து வந்தா ஓடிடுவாங்க. அவன் ஏதாவது ரொம்ப சங்கடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு உதவுறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. உறவினர்கள் அப்படித்தான், நல்லா இருக்கும்போது கூட சேர்ந்து நல்லா கூத்தடிப்பாங்க. ஆனா நம்ம கெட்டு போகும்போது விலகி நிப்பாங்க. இதனாலதான் பகவான் சொல்றாரு, நான் வந்து யஸ்யாகம் அனுகிரகாமி ஹரிசிய தத்தனம் சனைக அப்படின்னு. அதாவது நான் அவங்க கிட்ட இருக்கிறத புடுங்கி போது என்ன பண்றாருங்கன்னா, நம்மள கஷ்டத்துல இருக்கும்போது நம்ம கிட்ட யாருமே வரமாட்டாங்க. அப்புறம் தான் நம்ம பகவான், ஐயோ பகவானே அப்படின்ட்டு பகவான் கிட்ட நெருங்குவாங்க. அதனாலதான் யஸ்யாகம் அனுகிரகாமி, அனுகிரகம் பண்றதுக்காக என்ன பண்றாருன்னா ஹரிசிய தத்தனம் சனைக அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற தனத்தை எல்லாம் புடுங்கிடுறாரு சில சமயம். அப்புறம்தான் உண்மையான முகங்கள் நம்மளுக்கு தெரியும். நம்ம கிட்ட நெருங்கி இருந்தவங்க எல்லாம் தூரம் ஓடிடுவாங்க. எங்க நம்மள பணம் கேட்டுருவானோ, கடன் கேட்டுருவானோ, ஐயோ நம்மளுக்கு எவனால கஷ்டம் வந்துருமோ. ஏன்னா எல்லாருமே அனுபவிக்கத்தான் வந்திருக்காங்க, அடுத்தவங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்க வந்துக்கல. இந்த உலகத்துல சுயநலமாத்தான் எல்லாருமே இருக்காங்க. யாருமே அடுத்தவங்க கஷ்டத்தை பகிர்ந்துக்கிறது இல்ல. அதை புரிஞ்சுக்கணும்னா கடவுள் என்ன பண்றாருன்னா, உற்ற நண்பனா இருக்கிறவனோட உண்மை பேச பாரு, முகத்தை பாருன்னு சொல்லி, அப்ப அவங்ககிட்ட இருக்கிறது புடுங்கும் போது நண்பனாகட்டும் எல்லாம் தூரம் ஓடிடுவாங்க. சோ இங்க வந்து பரமாத்மா நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்கிறாருன்னு சொல்லி பகவத்கீதையில நம்ம பாக்குறோம். 18.61 ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷு அர்ஜுன திஷ்டதி பிராமயன் சர்வபூதானாம் யந்திர ரூடானி மாயையா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதாவது நம்ம இதயத்துக்குள்ளிருந்து நம்மை வழிநடத்தி செல்கிறார். ஆனா இயற்கை விதிகளால் துன்புறப்படுவதால் மூட உயிர் தனது பாதுகாப்பிற்காக அருகில் இருக்கும் முழுமுதற் கடவுளை திரும்பி பாராமல் இருக்கிறான்.
ஏன்னா இயற்கையான கடுமையான தண்டனை போன பிறவில கர்ம வினைகள், நம்ம என்ன கர்மம் செஞ்சோமோ பாவ கர்மங்கள், அதற்கேற்ப இங்க பாவம் துன்பங்களாக நமக்கு அது உருமாறி வரும்போது நம்ம பகவானை நாடாம, ஏன்னா அவர் ஒருத்தர்னாலதான் முடியும் நம்மளை காப்பாற்ற, வேற யாராலையும் முடியாது. நம்ம உறவினர்களோ இல்ல பணமோ செல்வாக்கோ அரசியல் செல்வாக்கோ டாக்டர்களோ யாராலையும் முடியாது. அப்ப யார நாடனுங்கிறது கூட புத்தி இல்லாம நம்ம மறந்து போய் பகவானை மறந்ததுனால அந்த மறதி தொடர்ந்து வருது. துன்பத்துல கூட பகவானை சரணடையாம ஐயோ ஐயோன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா பக்தர்களுக்கு தெரியும் இந்த துன்பத்துல இருந்து நம்மை காப்பாற்றக்கூடியவர் அவர் ஒருவரே தான். அவர்கிட்டே முழுசா நம்பி எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அவர் காலை விட்டு நகர்றதே கிடையாது. அவர் காலை இருக்க பிடிச்சிட்டு பக்தர்கள் எப்பவும் அவருடைய தயவே எதிர்பார்த்து இருக்கிறாங்க. அப்ப முழுமுதற் கடவுளை நோக்கி தனது பார்வையை திருப்ப அவரிடம் சரணடைய வேண்டும். அதன் பிறகே அவன் யவனன் அல்லது யமராஜனின் கடுந்தாக்கலிலிருந்து காப்பாற்றப்படுவான். ஏன்னா மரணம் வரும்போது கூடவே மரண பயம் வரும் யவனன். அப்ப சகாயம் அப்படின்னா பகவான்கிட்ட தான் கிடைக்கும். சகாயம் அப்படின்னா நண்பன். சுக்ருதம் சர்வபூதானாம். அப்புறம் பகவான் எப்படி இருக்காருன்னா நம்ம தாயும் தந்தையும் போல எப்பவுமே காப்பாற்றத்தான் விரும்புறாரு. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. நாம எத்தனைதான் கல்லாக இருந்தாலும் அவர் எப்பவுமே கருணையோட எப்ப என் குழந்தை என்கிட்ட வருவான்னு காத்துட்டு இருக்காரு. இப்ப எத்தனை தவறுகள் செய்த போதிலும் முழுமுதற் கடவுளுக்கு எதிரான விருப்பம் உடையவர்களாக இருந்த போதிலும் நாம் அவரை சரண் பூந்தால் மட்டும் போதும். அதனால்தான் எத்தனையோ அசுரர்கள் பகவானை எதிரியாக நினைத்தாலும் அவங்களுக்கும் முக்தி தர்றாரு, சாயுஜ்ய முக்தி தர்றாரு. இப்ப பகவானை ஜட இயற்கையினால் நமக்கு அளிக்கப்படும் அனைத்து துன்பங்களிலிருந்தும் உடனே நம்மை விடுவிக்க அருள்வார். இது பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. மாம் ஏவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. சோ பகவான் அந்த மாயை வெல்லுவதற்கு அரிதாக இருந்தாலும் தெய்வீ ஹேஷா குணமயி மமமாயா திரத்தியா மாமியவையே பிரபத்தியந்தே மாயாம் ஏதாம் தரந்திதே. அந்த மாயை என்னை கண்டா ஓடிடும். அதனால எங்கிட்ட ஓடிவாங்க, என்னோட நிழல் இருங்க. அந்த மாயை உங்க நெருங்கவே முடியாது என்கிட்ட வந்தீங்கன்னா. ஆனா என்னை விட்டு நீங்க பிரிந்து அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த மாயா உங்களை கட்டி அணைச்சுக்குவா. அப்புறம் துன்பம் உங்களை கட்டி அணைச்சுக்கும். உங்களுக்கு நான் வேணுமா மாயா வேணுமா, எல்லாம் ஓடி என்னோட நிழலுக்கு வாங்க. அவர் கற்பக விருஷம் போல எப்பவுமே நம்மளுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க தயாரா இருக்கிறார். தனது அன்பை கொட்டி கொட்டி கொடுக்கிறாரு. ஆனா நாம அவரை விடுத்து நாம பெரிய பணக்காரனாகணும், நிறைய படிக்கணும், டாக்டரேட் பண்ணணும், MBBS படிக்கணும், என்ஜினியர் ஆகணும், ஃபாரின் போகணும் அப்படின்னு ஆசைகளை வச்சுக்கிட்டு அவரை விடுத்து அனுபவிக்க விரும்புறதுனால நாம துன்பத்தின் பிடியில சிக்குண்டு கிடக்குறோம். ஆனா பகவான் சொல்றாரு என்கிட்ட வாங்க, நான் எந்த துன்பம் உனக்கு இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. ஆனா நம்மளுக்கு அது எவ்வளவு சொல்லி கூட நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப தீவினை வயத்தால் புனர்கொச்சியின் மீது நமக்கு இருக்கும் தொடர்புனால பற்றுதலினாலும் நாம் நமது சிறந்த நண்பராக இருக்கும் முழுமுதற் கடவுளை நினையாதிருக்கிறோம். துன்பத்திற்கு காரணம் பகவானை விடுத்து நாம் அனுபவிக்கின்ற ஆசைதான் துன்பத்திற்கு காரணம். சோ எல்லா ஆசைகள் இருக்கலாம், ஆசையின்றி யாராலும் இருக்க முடியாது. ஆனா அது எப்படி நாம் திருப்பணும் அப்படின்னா பகவானுக்கான அந்த ஆசைகளை பகவானுக்காக திருப்பணும். எல்லாம் படிங்க, படிச்சு பகவானுக்காக அந்த கைங்கரியத்துல ஈடுபடுங்க. நிறைய தொழில் பண்ணுங்க, பகவானுக்காக ஒரு போர்ஷன் கொடுங்க. சோ எதுவானாலும் நிறைய சாப்பிடுங்க, ஆனா பகவானுக்காக பிரசாதமா கொடுத்து சாப்பிடுங்க. இப்படி நாம எல்லாவற்றையும் பகவான்கிட்ட திருப்பிட்டோம்னா அனுபவிக்கவும் செய்யலாம், அதே சமயம் முக்தியும் கிடைக்கும், பக்தியும் கிடைக்கும், தூய்மையும் கிடைக்கும், நிறைய லாபம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதனால ஆத்மா ஆனந்தம் கிடைக்கும். அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா துன்பம் துன்பம் துன்பம், தொடர்கதை தொடர்கதை. அடுத்தது ஸ்லோகம் 26. சம்யக்ஞ பச்சவோ அனேன சம்ஞப்தாயே அதாயுலுனா உடாரை சித்தது கிருதா ஸ்மரந்தோ அமீவம் அஸ்ய தத். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கணும் மாதாஜி. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் தெய்வத்திராஷா பக்தி வேதாந்த ஸ்ரீல பிரபுபாதர்ஜி. அன்பு என்பது சிறிதுமில்லாத மன்னர் புரஞ்சனன் பல்வேறு வேள்விகளில் ஏராளமான விலங்குகளை கொன்றிருக்கிறார். இப்போது இச்சந்தர்ப்பத்தை நன்கு பயன்படுத்தி கொண்டே
அவ்விலங்குகள் தமது கூர்மையான கொம்புகளினால் அவரை குத்தி கிழிக்கத் தொடங்கின. இச்செயல் அவரை கோடாரிகளினால் துண்டு துண்டாக வெட்டுவது போல் இருந்தது. பொருளுரை: சமயத்தின் பேரிலோ அல்லது உணவிற்காகவோ விலங்குகளை கொல்வது மிக்க ஆர்வமுடையவர்கள் இருப்பவர்கள் அவர்களது மரணத்துக்கு பிறகு இது போன்ற தண்டனைக்கு காத்திருத்தல் வேண்டும். மாமிசம் என்னும் சொல் நாம் கொல்லும் விலங்குகளை நம்மை கொல்வதற்கான சந்தர்ப்பம் அளிக்கப்படும் என்று குறிப்பிடப்படுகிறது. உண்மையில் உயிர்கள் கொல்லப்படுவதில்லை. விலங்குகளின் கொம்புகளினால் குத்தி கிழிக்கப்படும் வேதனை மரணத்துக்கு பிறகே அனுபவிக்கப்படும். இவ்வுண்மை அறியாத மூடர்கள் சிறிதும் தயக்கமின்றி வாயில்லா விலங்குகளை கொல்வதில் ஈடுபட்டு இருக்கின்றனர். மனித சமுதாயம் ஏராளமான இறைச்சி கொட்டிகளை சமுதாயத்தின் பேராலும் உணவிற்காகவும் திறந்து வைக்கின்றது. சிறிதளவு சமய நம்பிக்கை உடையவர்கள் கோயில்கள், மசூதிகள் மற்றும் கிறிஸ்தவ கோயில்களில் விலங்குகளை பலியிடுகின்றனர். ஆனால் வீழ்த்தப்பட்டவர்கள் பல்வேறு இறைச்சி கொட்டில்களை பராமரிக்கின்றனர். மனித சமுதாயத்தில் உயிருக்கு பதில் உயிர் என்ற சட்டம் இருப்பது போல் இறைவனின் சட்டத்தில் ஓர் உயிர் மற்றொரு உயிரின் உரிமையில் தலையிடக்கூடாது என்றே இருக்கிறது. ஒவ்வொரு உயிரும் சுதந்திரமாக வாழ்வதற்கான சுதந்திரம் இறைவன் பெயரால் அளிக்கப்பட வேண்டும். மேலும் சமயத்திற்காகவோ அல்லது உணவிற்காகவோ விலங்குகளை கொல்லப்படுவது முழுமுதற் கடவுளால் எப்போதும் கண்டிக்கப்படுகிறது. பகவத்கீதையில் 16.19 பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார்: தான் அகம் இத்விஷ்டா க்ரூரான் சம்சோ ரேஷா நாரதமான் ஷிபாபாமி அஜஸ்ராம் அசூபான் ஆசுஸ்ரீஸ்வ ஏவ யோனிஷா. காழ்ப்புணர்ச்சி சுழற்சி மிகுந்த மனிதர்கள் அனைவரிலும் கடைப்பட்ட இவர்கள் என்னால் பௌதிக வாழ்க்கையின் கடலில் பல்வேறு அசுர பிறவிகளில் தூக்கி எறியப்படுகின்றனர். விலங்குகளை கொள்வோர் இத்விஷத்தாக பிற உயிர்களின் மீது முழுமுதல் கடவுளை காழ்ப்புடையவராக இருப்பதினால் இருளில் தூக்கி எறியப்பட்டு வாழ்க்கையின் குறிக்கோள் மற்றும் அர்த்தத்தினை புரிந்து கொள்ள முடியாததாக இருக்கின்றனர். இது பின்வரும் ஸ்லோகங்களில் மேலும் விளக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. இங்க வந்து புரஞ்சனன் நிறைய வேட்டையாடிட்டு இருக்கார். பல விலங்குகளை, அப்பாவி விலங்குகளை எல்லாம் கொன்று குவிக்கிறார். ஒரு மன்னனுக்கு வந்து வேட்டையாடுவது என்பது வேதங்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட பவுண்டரி வரைக்கும் தான், எல்லை வரைக்கும் தான் அவன் செய்யணும். அது சில குறிப்பிட்ட விலங்குகளை மட்டும் கொல்லலாம். கொடூரமான விலங்குகளை அவன் கொல்லலாம். ஆனா மான் போன்ற தேவையில்லாத சாஃப்டான அந்த உயிர்வாளிகளை எல்லாம் கொல்றது அவனுக்கு விதிமுறைக்கு அப்பாற்பட்டது. ஆனா புரஞ்சனன் நீங்க வந்து தேவையில்லாம நிறைய உயிர்வாளிகளை அந்த விலங்குகள் எல்லாம் காட்டுல போய் கொன்னுட்டு இருக்கான். அப்ப இங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலியுகத்துல அது ரொம்ப சர்வசாதாரணமா நடக்குது. எங்க பாரு தெருவுக்கு இறைச்சி கடை. அங்க பாத்தீங்கன்னா ஓடுறது, தாவறது, குதிக்கிறது, நிக்கிறது, நடக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டான். கடைசியில மனுஷன் 2 கால் மனுஷனை தவிர எல்லாத்தையுமே கொன்னு சாப்பிடலான்னு அதுக்கு சட்டமே கிடையாது. அந்த அளவுக்கு கவர்மெண்ட் ரொம்ப லீனியன்ட்டா பாவச் செயல்களுக்கு வழி விட்டு அதே மது மாது சூது எல்லாத்துக்கும் வழி கொடுத்துருக்காங்க. மாமிசம் சாப்பிடுறேங்கிற பேர்ல விலங்குகளை நிறைய துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இது வந்து பரிமாண வளர்ச்சி. நம்மளுக்கு வந்து நேரடியாக மனித பிறவி வர்றதில்ல. முதல்ல இந்த ஆத்மா அங்க மேல இருந்து பகவான்கிட்ட இருந்து வரும்போது நம்ம எல்லாமே பரிமாண வளர்ச்சியில வந்துதான் மனுஷ பிறவி எடுக்கிறோம். புல்லாகி பூண்டாகி புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய்னு சிவபுராணத்திலேயே நம்ம பாக்குறோம். சோ பல பிறவிகள், 84 லட்சம் பிறவிகளுக்கு அப்புறம் 84வது லட்சம் பிறவிதான் மனுஷ பிறவி. சோ அந்த பரிமாண வளர்ச்சியில தடையிடுறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. எந்த ஒரு உயிர்வாளியோட வாழ்க்கையிலும் தடையிடக் கூடாது. எல்லாத்துக்குமே உரிமை இருக்கு. எப்படி உங்க வாழ்க்கையில வந்து இன்னொருத்தர் உள்ள பூந்தா உங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும்? நீ யார் என் வாழ்க்கையில இடையூறு பண்றதுக்கு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். சோ நம்ம நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப வந்து யாராவது இடையூறு பண்ணா இந்த கேள்வி கேட்போம். அது போல மற்ற ஜீவராசிகளோட வாழ்க்கையில இடையூறு பண்ண நம்மளுக்கு பகவான் உரிமை கொடுக்கவில்லை. சோ உயிர்கொலை என்பது அது வந்து அகிம்சை கிடையாது, ஹிம்சை. நிறைய பேரு இந்த மாதிரி ஹிம்சை கொடுத்துட்டு இருக்கிறாங்க பல உயிர்களுக்கு. அப்ப இங்க வந்து மாம்ச அப்படின்னா நீ என்னை கொல்லும் போது நான் அடுத்த பிறவில உன்னை கொல்லுவேன். இப்ப எத்தனை கோழி, ஆடு, பசு அதெல்லாம் சாப்பிட்றோமோ அதே உயிரினமாக நாம் பிறவி எடுத்து அவங்க நம்மை கொல்லுவாங்க. இது வந்து நம்பருக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் வந்து மனுஷனா இருந்து மறுபடியும் கோழியா மாறுவேனா?
ஆமா, இப்போ பாத்தீங்களா, கோழிகள் ஒரு 20 நாள்லயே பெருசாகி அடுத்த பிறவிக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு தடவையாவது நீங்க கண்டிப்பா வரணும். ஏன்னா ஒரு கோழி சாப்பிட்டிருந்தீங்கன்னா ஒரு தடவை வருவீங்க. பல கோழிகளை சாப்பிட்டிருந்தீங்கன்னா பல தடவை பிறவி எடுத்து, எத்தனை கோழி சாப்பிட்டீங்களா மொத்தமா அத்தனை பிறவி எடுத்து மறுபடியும் மனுஷ பிறவிங்கிறது அபூர்வம். மறுபடியும் அந்த பரிமாண வளர்ச்சியில லைனா தான் வர முடியும். ஏன்னா பசுவோட பிறவிதான் கடைசி, அப்புறம் தான் மனுஷ பிறவி. அப்ப அந்த பசுவோட பிறவி வர்ற வரைக்கும் நீங்க அடுத்தடுத்து ஓரறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு வர்றதுக்கு டிலே ஆகும். இது சாதாரண விஷயம் இல்ல. அப்போ மாமிசம் சாப்பிட்றவங்க இந்த உண்மையை புரிஞ்சுக்கணும். வாயில்லா ஜீவன்களை கொல்றதுல மூடர்கள் இப்படி ஈடுபட்டு இருக்காங்க. அப்போ உணவுக்காக அரசாங்கமும் இதை திறந்து வச்சிருக்கு. ஏன்னா உணவு பற்றாக்குறை கிடையாது, செயற்கையான பற்றாக்குறையை இந்த கள்ள மார்க்கெட்ல, கருப்பு மார்க்கெட்ல நிறைய அவங்களா பண்ணிக்கிறது தான். தவிர பகவான் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்திருக்காரு. இப்ப யானை எல்லாம் எங்காவது பசியோட இருந்து மரணம் அடைந்ததுன்னு நாம கேள்விப்பட்டிருக்கோமா? இப்ப யானை எத்தனை டன் உணவு சாப்பிடும், ஆனா காடுகள்ல அது நல்லாதான் இருக்கு. ஆனா மனுஷ போடுற ரயில்வே ட்ராக்ல தான் அடிபட்டு சாகுது. மனுஷங்க காட்டுல போய் அவங்க ரெசார்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு விலங்குகளை தொந்தரவு பண்றாங்க. விலங்குகள் அப்புறம் காட்டுக்குள்ள இருந்து நகரத்துக்குள்ள வருது அப்படின்னா நாம தான் அதுக்குள்ள போய் கட்டணுமோ தவிர, அது நம்ம அதனோட பாதையை நாம தடுக்கும் போது அது வேற வழி இல்லாம அது டவுனுக்குள்ள வருது. சோ நம்ம தப்பு செஞ்சுட்டா அது மேல பழிய போடுறாங்க. அது உள்ள வந்துருச்சு, அதனால அது கல் எடுத்து வீசணும், அது சுட்டோம், துப்பாக்கியால் சுட்டோம்னு. ஆனா இதெல்லாமே மனுஷங்க பண்ற தப்பு தான். ஏன்னா விலங்குகள் கூட மனுஷனை விட கருணையுடையதா இப்ப இருக்கு இந்த காலத்துல. ஆனா மனுஷன் வந்து விலங்கு மாதிரி மனுஷ உருவுல இருந்துட்டு விலங்கோட குணத்தை வச்சிருக்கான் ஒவ்வொருத்தனும். அப்ப மனித சமுதாயத்தின் உயிருக்கு பதில் உயிர் அப்படிங்கிற சட்டம் இருப்பது போல, உயிருக்கு பதில் உயிர் அப்படின்னு சொல்லி எப்படி நீங்க துபாய் எல்லாம் போனீங்கன்னா யாராவது கொலை பண்ணினாங்கன்னா அவங்கள ரோட்ல வச்சு உடனே கொலை பண்ணிடுவாங்க. உயிருக்கு உயிர் அப்படின்னு தண்டனை. அது போல இறைவன் சட்டத்திலும் ஒரு உயிர் மற்றொரு உயிரின் உரிமையில் தலையிடக்கூடாது. அப்படி தலையிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுபடியும் அந்த உயிரோட உடல் கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு உயிரும் சுதந்திரமாக வாழ்வதற்கு சுதந்திரம் இறைவன் பெயரால் அளிக்கப்பட வேண்டும். மேலும் சமுதாயத்திற்கோ சமயத்திற்கோ உணவுக்காகவோ விலங்குகள் கொல்லப்படுவது முழுமுதற் கடவுளால் கண்டிக்கப்படுகிறது. அப்ப காழ்ப்புணர்ச்சியும் சூழ்ச்சியும் மிகுந்த மனிதர்கள் அனைவரிலும் கடைப்பட்ட இவர்கள் என்னால் பௌதிக வாழ்க்கையின் கடலில் பல்வேறு அசுரப்பிறவிகளில் தூக்கி எறியப்படுகின்றனர். இப்படி இருக்கிறவங்க தான் கீழுலகங்களான அதல விதல சுதல மகாதல பலாதல அப்படின்னு கீழுலகங்களுக்கு, அங்க வந்து ரொம்ப இருட்டு ஜாஸ்தி, அங்க அசுரர்களோட இருப்பிடம், அதெல்லாம் அங்க தூக்கி எறியப்படுறாங்க. இப்ப பிற உயிர்களின் மீதும் முழுமுதற் கடவுள் மீதும் காழ்ப்புடையவர்களாக இருப்பதினால் இருளில் தூக்கி எறியப்பட்டு வாழ்க்கையின் குறிக்கோள் மற்றும் அர்த்தத்தினை புரிந்து கொள்ள முடியாதவர்களாயிருக்கின்றனர். சோ அவங்களுக்கு அறிவு அப்படிங்கிற வித்யா அப்படிங்கிற வெளிச்சமே வராது. வாழ்க்கையை ஃபுல்லாமே இருட்டாக, மூடர்களாக, ஒன்றுமே புரியாதவங்களாக, புரிந்து கொள்ளப்பட முடியாதவர்களாக அவங்க எப்பவுமே இருப்பாங்க. சோ அவங்க வந்து அந்த நிலைக்கு ஆளாக்கப்படுறாங்க. எவ்வளவு பாவகரமான செயல்கள் செய்யறோமோ அந்த அளவுக்கு இருமை நம்மை சூழ்ந்திருக்கும். சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் அல்லது சந்தேகம் இருந்தா பார்க்கலாம்.